எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம இந்த வைட்டமின் இ அப்படிங்கிற ஒரு முக்கியமான சத்து நம்ம உடம்புக்கு ஏன் தேவை, எவ்வளவு தேவை, எந்த உணவுகளில் வைட்டமின் இ அதிகமாக இருக்கு, எவ்வளவு ஒரு நாளைக்கு இந்த உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்த பார்க்க போறோங்க. இப்போ குறிப்பா இந்த வைட்டமின் இ சத்தை பத்தி நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க. இந்த வைட்டமின் இக்கும் நரம்புகளுக்கும் நேரடி தொடர்பு உண்டுங்க. அதாவது ஹிஸ்டரியில ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்குங்க. 12-13 வயசுலலாம் இந்த அட்டாக்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடத்தல்ல ஒரு குறைபாடு, இப்போ கை கால்களில் வச்சு நேராக நடக்க முடியாது. சிறிய வயசில் 12 வயசில் இந்த மாதிரி அட்டாக்சியா வருது. கொஞ்சம் போக போக பேசுவதற்கு கூட குளறுதல் உண்டாகுது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குன்னு வைங்களேன். நடை பாதிக்கப்படுது, பேலன்ஸ் சமநிலை பாதிக்கப்படுது, இப்போ பேச்சு பாதிக்கப்படுது, குளறல் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம், குறிப்பா செரிபெல்லம் அப்படின்னு மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் போது வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்குங்க. எப்ப அப்படின்னா, நம்ம உடம்புல சில ஜெனட்டிக் ப்ராப்ளம் காரணமா விட்டமின் இ அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும்போது, சின்ன பசங்கள்ல கூட இந்த விட்டமின் இ குறைபாடு அப்படிங்கிறது இந்த மாதிரி நரம்புகளை நேரடியா பாதிச்சு இந்த அளவுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ற அளவுக்கு வைட்டமின் இ இல்லாம இருக்கும்போது பிரச்சனைகள் உண்டாகுது. அப்படின்னா வைட்டமின் இ எந்த அளவுக்கு நரம்புகளோட ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த உதாரணம் மூலமா புரியும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இதை சொல்றேன். அப்ப நம்ம வைட்டமின் இ கண்டிப்பா நம்ம நரம்புகளோட உறுதித்தன்மைக்கு கண்டிப்பா நம்ம உணவுல சேர்த்துக்க வேண்டிய தேவை இருக்குங்கிறது இதன் மூலமா தெரியுது. இந்த வைட்டமின் இ குறைவா இருக்கும்போது நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறது, நடக்கிறது பிரச்சனை மட்டும் இல்லாம இன்டென்ஷனல் ட்ரெமர், சில சமயம் ஒரு காரியத்தை செய்ய முற்படும் போதுதான் அந்த நடுக்கம் அப்படிங்கிறது ஏற்படும். அதுக்கு பேரு ட்ரெமர், இன்டென்ஷனல் ட்ரெமர். இந்த நடுக்கங்கள் ஏற்படலாம், முழுங்குதல் கூட கஷ்டமா இருக்கலாம், தலை சுற்றல் அதிகமா இருக்கலாம், கண்கள் கூட மெதுவா தான் நகர்த்துவாங்க இந்த பேஷண்ட். வைடு கெயிட், கால்களை அகட்டி வச்சு நடக்கிறது. இதுதான் ஒரு ஃபீச்சர் விட்டமின் இ குறைபாடுக்கு. அதனால வைட்டமின் இ தொடர்ந்து நம்ம உணவு மூலமாவே ஈஸியா நம்ம சேர்த்துக்கலாம், சேர்த்தாம விட்டுறக்கூடாது. வைட்டமின் இ அதிகமா இருக்கக்கூடிய நம்பர் 1 உணவு அப்படின்னா வீட் ஜெர்ம் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீட் ஜெர்ம் ஆயில் எண்ணெயில் டெய்லி வேல்யூவில் 135% வைட்டமின் இ இருக்குங்க. இதான் நம்பர் 1 வைட்டமின் இ சத்துக்கள் பொறுத்த வரைக்கும். இரண்டாவது சூரியகாந்தி விதைகள்ங்க. இதுல 49% டெய்லி வேல்யூ வைட்டமின் இ நம்மளுக்கு கிடைக்குது. 7.4 மில்லிகிராம் சூரியகாந்தி விதைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதன் மூலமா 49% ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் இ 49% கிடைச்சிடுது. அப்படின்னா சூரியகாந்தி விதைகள் ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்க. இதை நம்ம டெய்லியுமே 5 கிராம் ஸ்பூன்ல நம்ம சூரியகாந்தி விதைகள் சாப்பிடணுங்க. வைட்டமின் இக்கான நேரடியான ஊட்டச்சத்து இது. நேரடியா எந்த மாத்திரையும் இல்லாம நம்மளுக்கு உடம்புக்கு கிடைக்குது. அடுத்து பாதாம்ங்க. பாதாம் பொறுத்த வரைக்கும் ட்ரை ரோஸ்டட், சாதாரண கடைகளில் இருக்கக்கூடிய பாதாம் தான். 6.8 மில்லிகிராம் பாதாம் மூலமா நம்மளுக்கு 45% வைட்டமின் இ சத்து கிடைச்சிடுது. எளிமையா கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த விதை தாங்க ஃபர்ஸ்ட். விதைகள் தான் முக்கியமா சூரியகாந்தி விதைகள், பாதாம். இது ரெண்டையும் மாத்தி இந்த நட்டு சீடும் மாத்தி சாப்பிட்றதுங்கிறது நம்ம வைட்டமின் இ சத்து குறைவில்லாம கிடைக்கிறதுக்கு உதவி செய்யும். கூட நம்ம ரெகுலராகவே உணவுல எண்ணெய்கள் சேர்த்துறோம். சன்ஃபிளவர் ஆயில் சேர்த்தும் போதோ சாஃப்ளவர் ஆயில் அப்படின்னுங்கிற இந்த 2 எண்ணெய்கள்லையுமே வைட்டமின் இ சத்து அதிகம். கிட்டத்தட்ட 35% to 40% ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் இ சத்து இந்த எண்ணெய்கள் மூலமா கிடைக்கும். இவ்வளவு ஏங்க, நிலக்கடலை, பீனட், இந்த நிலக்கடலை மூலமா கூட நம்மளுக்கு வைட்டமின் இ சத்து கிடைக்கும். ஆனா 15% டெய்லி வேல்யூல 15% நம்மளுக்கு நிலக்கடலை மூலமா வைட்டமின் இ கிடைக்கும். கீரைகள் சாப்பிடுவதன் மூலமா நம்மளுக்கு வைட்டமின் இ 13% கிடைக்குங்க. ப்ராக்கோலி போன்ற காய்கறிகள்லயும் வைட்டமின் இ அதிகம். கிவி பழம், மாம்பழம், தக்காளி, இதுலயுமே கூட வைட்டமின் இ சத்துக்கள், நம்ம உடம்புக்கு தேவையான வைட்டமின் இ சத்துக்கள் கிடைக்கும். ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் இ அப்படிங்கிறது எவ்வளவுங்க, வயது வாரியா வேறுபடும். 0 to 6 மாச குழந்தைக்கு 4 மில்லிகிராம் அளவுக்கு வைட்டமின் இ தேவைப்படும். இது தாய்ப்பால் மூலமாவே கிடைச்சிடும், தனியா எதுவும் செய்ய தேவையில்லை. 7 மாதம்ல இருந்து 12 மாதம் வரைக்கும் 5 மில்லிகிராம் ஆண் பெண் இருவருக்குமே வைட்டமின் இ தேவைப்படும் ஒரு நாளைக்கு. 1 to 3 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு 6 மில்லிகிராம் வைட்டமின் இ ஒரு நாளைக்கு தேவைப்படும். 4 to 8 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு 7 மில்லிகிராம் வைட்டமின் இ ஒரு நாளைக்கு தேவைப்படும். 9 to 13 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு 11 மில்லிகிராம் வைட்டமின் இ அப்படிங்கிறது தேவைப்படுங்க. இப்ப 14 வயசுக்கு மேல அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 மில்லிகிராமுக்கு மேல வைட்டமின் இ சத்து தேவைப்படும். கர்ப்ப காலத்திலையும் இதே 15 மில்லிகிராம் அளவுக்கு வைட்டமின் இ தேவைப்படும்.
பாலூட்டும் தாய்மார்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக 19 மில்லிகிராம் ஒரு நாளைக்கு வைட்டமின் இ தேவைப்படும். வைட்டமின் இ ரெகுலராக நம்ம உணவுல சேர்ப்பதன் மூலமாக 30 to 40% இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரது குறையுது. இது ஆராய்ச்சிகள் மூலம் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா இது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்புகள் அளவுல குறைக்குது. அத்திலோஸ்க்ளீரோசிஸ்னு நம்ம ரத்த குழாய்கள் ஏற்படக்கூடிய அடைப்பை தடுக்குது. அடுத்தது கேன்சர், குறிப்பா ஆண்களுக்கு இந்த புரோஸ்டேட் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பை குறைக்கக்கூடியதா இருக்கு வைட்டமின் இ. இன்னொரு கேன்சர் இந்த வைட்டமின் இ சாப்பிடுவதன் மூலமா குறையும் அப்படின்னா அது குடல்கள்ல வரக்கூடிய புற்றுநோய். அடுத்து கண்கள்ல ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டிஜெனரேஷன், பெரியவங்களுக்கு எல்லாம் வயதானவங்களுக்கு பார்வை குறைபாடு ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம் மேக்குலா அப்படின்னு கண்களுக்கு உள்ளார ரெட்டினால விழித்திரையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி டேமேஜ் ஆகிறது. அதை குறைக்கக்கூடியது வைட்டமின் இ. அதனால கண் பார்வைக்கு தேவைப்படக்கூடிய வைட்டமின் ஏ இல்லாம இன்னொரு வைட்டமின்னா அது வைட்டமின் இ. நம்ம கண் பார்வை குறைபாடு வராம தடுக்கிறதுக்கு. மேக்குலா மட்டும் இல்ல, நம்ம கேட்டராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண் புரை வருது இல்லையா, கண்புரை நோயும் ஓரளவுக்கு தள்ளி போடக்கூடியது வைட்டமின் இ. அடுத்து முக்கியமான நன்மை நரம்புகளுக்கு தாங்க. எவ்வளவோ விஷயங்கள் நம்ம சொன்னாலும் முக்கியமா நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வராம தடுக்கும். நரம்புகள் ஹெல்த்தியா இருக்கும். மெமரி, ஞாபக சக்தி போன்ற விஷயங்கள் நல்லா இருக்கும். அல்ஜீமர் போன்ற ஞாபக மருதி நோய் குறைபாடுகள் வரது தள்ளி போடப்படும். இந்த வகையில தான் வைட்டமின் இ நம்ம உடம்புக்கு இன்றியமையாத ஒரு தேவை இருக்குங்க. இது இன்றியமையாத சத்துக்கள் கொண்டதுங்க. சரி டாக்டர், வேற என்னென்ன உணவுகள்ல வைட்டமின் இ? பிஸ்தா பருப்புல இருக்கு, முந்திரியில இருக்கு, பூசணி விதைகள்ல இருக்கு. அதான் முதல்ல நான் சொன்ன விஷயங்கள்லாம் சூப்பர் ஸ்டார் கேட்டகரி வைட்டமின் இ பொறுத்த வரைக்கும். இதுலலாம் கொஞ்சம் கொஞ்சம் வைட்டமின் இ மற்ற சத்துக்களோட சேர்ந்து இருக்கு. அப்புறம் மீன்ல நிறைய வைட்டமின் இ சத்து இருக்கு. வைட்டமின் இயோட இன்னொரு குறிப்பான நன்மை நம்ம தோள்களுக்குங்க. தோள்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா வைட்டமின் இ தொடர்ந்து நம்ம உணவுல சேர்த்துக்கணும். மொத்தத்துல நீங்க சுத்தி வந்தாலும் இந்த விதைகளும் எண்ணெய்களும் பொதுவா அதிகமான வைட்டமின் இ சத்து இருக்கு. ஸோ அதை நம்ம ரெகுலரா நம்ம உணவுல சேர்த்துக்கணும். நான் என்னோட பல வீடியோக்கள்ல காமிச்சிருக்கேன். இந்த விதைகள் நம்ம அதை ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு 2.5 கிராம் இல்லைன்னா 5 கிராம் அளவுக்கு இந்த விதைகள் நம்ம தொடர்ந்து பூசணி விதை, சூரியகாந்தி விதை, ஆளி விதை இதெல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு வைட்டமின் இ போன்ற சத்துக்கள் நம்மளுக்கு கிடைப்பதன் மூலமா நம்ம நரம்புகளை ஆரோக்கியமா பாதுகாக்க முடியுங்க. அதான் இந்த வீடியோட முக்கியமான மெசேஜ். வைட்டமின் இயை தொடர்ந்து நம்ம உணவுல சேர்த்துக்கணும். பல பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். அதுக்கு இந்த வீடியோ உபயோகமா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பல மருத்துவ தகவல்களோட மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.